வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1 பரிட்சையா 3rd பேப்பர் பாரத வித்யாபவன் சிலபஸில் இமயமலை அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன கிளாஸில் ஒரு சின்ன எரர் இருந்தது. இது சம்ருத்தமானன்னு போட்டேன், சம்ருத்தமான அது மாற்றிட்டேன். சம்ருத்தமானன்னா செழிப்பான அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்கே ஒரு இது ரதாங்கம் சக்கரம் போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணாமல் வந்தேன், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். சக்கரம் ரதாங்கம்னா சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ரதாங்கம்னா சக்கரம்னு அர்த்தம். சக்கரம் க்ளோஸ் பண்ணாமல் வந்தேன், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இமயமலையை பற்றி பார்ப்போம். हिमालयः इमयमलै अस्माकं भारतदेशस्य उदरस्य दिशि नगाधिराजः हिमालयो वर्तते. प्राच्च प्रदिशि च दिशा आमूलाग्य स्थितं सः भारतभूमेः दण्ड इति गम्यते. अस्मिन्नेव पर्वते भारतस्य सीमा अन्यदेशानां सीमा சங்கச்சதே. நமது பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் மலையரசன் எனப்படும் மலையரசன் எனப்படும் ஹிமாலயம் உயர்ந்து நிற்கிறது. வடக்கு தேசத்தில் நார்த் சைடில் வடக்கு தேசத்தில் மலையரசன் சொல்கிறாங்க, ஹிமாலயம் வந்து உயர்ந்திருக்குது. அது கிழக்கு மேற்கு திசைகளிலும் பறந்து விரிந்து பாரதத்தின் மரியாதை கம்பம் என கருதப்படுகிறது. அது கிழக்கு மேற்கு திசையிலும் பறந்து விழுந்து பாரதத்தின் மரியாதை கம்பம்னு சொல்கிறாங்க. இந்த பெருமலையின் பாரதத்தின் எல்லைகள் அண்டை நாடுகளின் எல்லைகளோடு சந்திக்கின்றன. இந்த பெருமலையோட பலம் வந்து பாரத எல்லைக்கே போகுது, அது அண்டை நாடு எல்லைகளோடு சந்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிங்க. अस्मदेव महीमृदः आर्यसंस्कृते है प्रवाह समरदे भारते प्रसाद अत्रैव ज्ञानाद्यपि निधीना महिषीणाम् आगस्य अभूवन्. इत्येव विविध विद्याः सदाचारः भारतीये गच्छते. अद्यत्वे हिमवती बहवः प्राचीनाः नूर्वर्षः या भूमो वर्तन्ते. இந்த மலை பகுதியிலிருந்தே ஆரியர்களின் சமஸ்கிருத பாய்ச்சி இந்தியா முழுவதும் பரவிது. அந்த மலைப்பகுதியிலிருந்தே ஆரியரோட சமஸ்கிருத பாய்ச்சி வந்து ரொம்ப இந்தியா முழுவதும் பரவிது. அங்கேயே பல ஞானம் தபஸ் ஆகியவற்றில் ஈடுபட்ட மகரிஷிகளின் ஆசிரமங்கள் தோன்றின. அங்கேயே வந்து பல ஞானம்
ஞானம் தவம் அவற்றில் ஈடுபட்ட மகரிஷியின் வரிசைகளின் ஆசிரமங்கள் தோன்றித்தாங்க. இதிலிருந்தே பலவிதமான அறிவியல் நல்லொழுக்கங்கள் மிகுந்த ஆழத்துடன் வளர்ந்தன. இங்கேருந்து நல்ல அறிவியல் நல்லொழுக்கத்தோட மிகுந்த ஆழத்துடன் வளர்ந்தது. அறிவியல் நல்லொழுக்கங்கள் வளர்ந்தது. இன்றும் கூட ஹிமாலயத்தின் பல பழமையான மற்றும் புதிய தவப்பகுதிகள் உள்ளன. இப்போ கூட இமாலயத்தில் பல பழமையான மற்றும் புது தவப்பகுதிகளும் இருக்குது. எல்லாம் நோட் பண்ணிங்க. अस्मदेव पर्वताजात् पतितमावनि भागीरथी यमुना सिन्धुः ब्रह्मपुत्रयोः नद्यः प्रभवन्ति स्वस्वविविधवैदिः जनानां कल्पम अपहरण्य कदाह सरिदह बहुव जानपदान सस्या संस्कृति संग्रहानि कुर्वन्ति. இந்த மலை அரசியலிலிருந்து புனிதமான பாகீரதி, யமுனா, சிந்து, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் தோன்றுகின்றன. இந்த மலை அரசிலிருந்து புனிதமான பாகீரதி, யமுனா, சிந்து, பிரம்மா போன்ற நதிகள் தோன்றியிருக்கு. அவை தங்கள் தூய்மையான நீரால் மக்களின் பாவங்களை நீக்கின்றன. அந்த நதிகள் தங்கள் தூய்மையான நீரால் மக்களின் பாவத்தை நீக்குது. இந்த நதிகள் பல ஜனபதங்களை வளமும் சத்தியமும் நிறைந்ததாக ஆக்கின்றன. இந்த நதிகள் பல ஜனபதங்களை வளமும் சத்தியமும் நிறைந்ததாக ஆக்குது. சரிதுர்தக ஏதாபியக கல்பாவி கல்யாணி பாணினம் சுந்தரம் சேத்தேஷு நியத. இந்த நதிகள் கூட தங்கள் குளியல்களில் மூலம் தூய்மையான நீரை தொலைதூர வயல்களுக்கு கொண்டு செல்கின்றன. இந்த நதிகள் கூட தங்கள் குளியல்களின் மூலம் தூய்மையான நீரை வயல்களுக்கு கொண்டு செல்லுது. அதெல்லாம் நோட் பண்ணிங்க. சல்தேக ஏதாபியக குல்யாணிக பிராணியும் சுந்தரம் சேத்தேஷம் நியத.
நதிகள் கூட தங்கள் குளியல்களின் மூலம் தூய்மையான நீரை தொலைதூர வயல்களுக்கு கொண்டு செல்கின்றன. कुलपानी है, कुलपा भी है, कुलपा भी है। येन वृष्टि विनाभि लोकः प्रबुद्धं धान्यम् उद्पादयन्ति ग्रीष्मते हिमावधि सिद्धं हिम सूर्योदयेन युवति अतः ग्रीष्मसमये ये हिमावत्कल्यः नद्यः निगमजल भवन्ति जला भवन्ति नद्य इव न सा प्रास्पकाले शोषुभयन्ति यान्ति न च तव कृषिकर्म वरुष्यते. மழை இல்லாமலேயே மக்கள் தானியங்களை உற்பத்தி செய்கின்றனர். மழை இல்லாமையே மக்கள் தானியங்களை உற்பத்தி செய்கிறாங்க. கோடை காலத்திலும் ஹிமாலயத்தில் இருக்கும் பனிக்கட்டி சூரியன் வெப்பத்தால் உருகிறது. கோடை காலத்தில் வெயில் காலத்தில் ஹிமாலயத்தில் இருக்கும் பனிக்கட்டி சூரியன் வெப்பத்தால் உருகி போகுது. எனவே கோடை காலத்திலும் ஹிமாலய குமாரிகள் எனப்படும் நதிகள் நிறைந்த நீருடன் பாய்கின்றன. எனவே கோடை காலத்தில் கூட வெயில் காலத்தில் கூட ஹிமாலய குமாரிகள் எனப்படும் நதிகள் நிறைந்த நீரோடு பாய்கின்றன. மற்ற நதிகளைப் போல அவை கோடை காலத்தில் உலர்ந்து போவதில்லை. மற்ற நதியைப் போல அவை கோடை காலத்தில் உலர்ந்து போவதில்லை. கோடை காலத்தில் உலர்ந்து போவதில்லை. அதனால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதில்லை. அதனால் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதில்லை. எல்லாம் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.